வணக்கம். அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அஞ்சல் அப்படிங்கிற ஒரு சொல்ல நல்ல வார்த்தையாக இருக்குது. தபால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், போஸ்டல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது இன்னொரு பொருளில் வர்றது. இந்த அஞ்சல் தினமாகி இன்று இதை யார் எப்போ கொண்டாடணும்னு அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுவிட்சர்லாந்தில் 1874 இதை போஸ்டல் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டாங்க. 159 நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்டாங்க. சரி, உலகத்திலேயே பெரிய அஞ்சல் நிலையத்தையும் அஞ்சல் தொழிலாளர்களையும் உடைய நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தாங்க. நம்முடைய இந்தியா மிகப்பெரிய சாதனைகளை இதில் நிகழ்த்தியிருக்கிறது. 1764 முதல் அஞ்சல் நிலையம் தொடங்கப்பட்டதாக நாம் வரலாற்றில் படிக்கிறோம். இன்றைக்கு எத்தனை அஞ்சல் நிலையங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தா 1,55,333 அஞ்சல் நிலையங்கள் இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க. வரலாற்று ரீதியாக சொல்லப்படுது. இதில் மாற்றங்கள் கூட இருக்கலாம். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அஞ்சல் பிரகடனம் அப்படின்னு ஒன்று வெளியிடுறாங்க. அது என்ன அஞ்சல் பிரகடனம் அப்படின்னா, மக்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்துவதும் நம்பிக்கையை உருவாக்குவதும் ஒருவருடைய பொருளையோ பணத்தையோ மற்றவரிடத்தில் உரிய நேரத்தில் நம்பிக்கையாக கொண்டு சேர்ப்பதும் நம்முடைய கடமையாக கொள்வோம் என்று அஞ்சல் ஊழியர்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று அந்த பிரகடனம் தெரிவிக்கிறது. இதன்படி பார்க்கிற போது இந்த அஞ்சல் என்கின்ற இவை வருவதற்கு முன்பாக மனிதர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் தங்களுடைய செய்திகளை அறிவித்து கொண்டார்கள் என்றால், சைகைகள் மூலமாக செய்தியை சொன்னார்கள். மொழி வருவதற்கு முன்பாக, மொழி வந்த பிறகு ஒலி எழுப்பி சொன்னார்கள், முரசுகள் அறிவித்து சொன்னார்கள், மணி ஓசையின் மூலமாக அறிவித்தார்கள், சங்குகளை முழக்குவதன் மூலமாக அறிவித்தார்கள், புறாக்கள் தூதாக அனுப்பப்பட்டு அஞ்சல் பரிமாறப்பட்டது. அவுரங்கசீப்பின் காலத்திலும் அதற்கு முன்பாகவும் பெரும் பாறைகளில் ஓவியங்கள் போல தீட்டப்பட்டன. இன்னும் சொல்வதாக இருந்தால் அசோகர் காலத்திலேயே ஸ்தூபிகளில் இதை செதுக்கி வைக்கின்ற முறை இருந்தது. பாறைகளிலும் மலைகளிலும் ஸ்தூபிகளிலும் செய்திகளை தெரிவிக்கின்ற முறை இருந்தது. அதுபோல யானை மீது உட்கார்ந்து கொண்டு முரசறிவித்து கொண்டு செல்கிற போது உயரமான இடத்திலிருந்து செய்தியை அறிவிக்கிற போது மக்களுக்கு போய் சேருவதற்கான முறை இருந்தது. இந்த முறைதான் பின்னர் அஞ்சல் நிலையாக மாறியது. அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஊர்திகளெல்லாம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய தொடர்வண்டி, ரயில், அதே போல் பேருந்து, பார்சல் சர்வீஸ், லாரியில் மூலமாக கொண்டு செல்லுதல், அவையெல்லாம் வந்த பிறகு அதனுடைய மாற்றங்கள் வந்தன. இவற்றுக்கெல்லாம் முன்பாக ரன்னர்ஸ் என்கின்ற அந்த தபால் எடுத்துக்கொண்டு ஓடுகின்றவர்கள், அவர்கள் காலிலே ஒரு சதங்கை கட்டிக்கொண்டு கையிலே ஒரு ஈட்டியை வைத்துக்கொண்டு தபால் பையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஓடி செல்வார்களாம். முக்கியமாக நெடுந்தூரம் இருக்குமானால் நடுவழிகளிலே பைகளை மாற்றிக்கொண்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் கொடுத்து விட்டு அவர் எடுத்துக்கொண்டு ஓடுவாராம். இப்படி மனிதர்கள் கொண்டு சென்றது. பிறகு மோரிஸ் என்கின்ற முறையிலே தந்தி முறை வந்தது. அதற்கு பிறகு கம்பியில்லா தந்தி வந்தது. பிறகு தொலைபேசிகள் வெகு காலமாக கிரஹாம்பெல் கண்டுபிடித்த பிறகு பயன்பாட்டுக்கு இருந்தது. அதன் பிறகு இன்றைக்கு அலைபேசிகள் எல்லாம் வந்த பிறகு தந்தி முறை கூட ஒழிக்கப்பட்டு விட்டிருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் வெகு நாட்களாக ஏழை மக்களுடைய ஒரு பெரும் பயன்பாடாக இருந்தது எது என்று கேட்டால், அஞ்சல் கார்டு, அதாவது போஸ்டல் கார்டு என்று சொல்லக்கூடிய 10 பைசாவுக்கு நான் வாங்கியிருக்கிறேன் மஞ்சள் நிற கார்டு. அதில் ரிப்ளே கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி ரெண்டாக மடித்து நம்ம அட்ரஸ் எழுதி அனுப்பிட்டோம்னா அவர் பதில் போடுறதுக்கு அதிலேயே பதில் போட்டார்னா நமக்கு வந்துடும். இது ரொம்ப நாளாக இருந்தது. அப்புறம் இப்போதைக்கு அதெல்லாம் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட அந்த போஸ்டல் கார்டு, அஞ்சல் அட்டை, அது 10 பைசாலிருந்து 50 பைசா வரைக்கும் வந்தது. இப்போது அதுக்கு பிறகு இன்லண்ட் லெட்டர் அப்படிம்பாங்க. இப்படி மடித்து உள்ளே இருக்கக்கூடிய செய்தி. இப்போ அஞ்சல் அட்டையில் எல்லாமே வெளிப்படையாக தெரியும். ஆனால் நம்ம ஏதாவது ரகசியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், முக்கியமான செய்தி சொல்லணும்னா அதை மடித்து இது பண்ணுறதுக்கு இன்லண்ட் லெட்டர் இருந்தது. அப்புறம் கவர்கள் வச்சு உள்ளே வச்சு
அதில் கடிதங்களை வச்சு அனுப்புகிற முறையும் இருந்தது. இப்படி பல்வேறு வகையான முறைகள் எல்லாம் இருந்தன. சரி, நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் அஞ்சல் துறைகள் இயங்குகின்றனவன்னு நல்லா இயங்குகின்றனங்க. குறிப்பாக காட்டு பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் கடல் புறங்களிலும் தனியார் நிறுவனங்கள் செல்ல முடியாத இடங்களிலெல்லாம் நம்முடைய அஞ்சல் துறையை சார்ந்த பணியாளர்கள் தான் சென்று வருகிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு அம்மையாரை பாராட்டி அவர் ஓய்வு வர்றப்ப எல்லாரும் அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்தாங்களாம். மலைப்பகுதியில் மிருகங்களுக்கு நடுவில் போய் அந்த தபாலை கொடுத்துட்டு வருவாங்களாம். தபால் அஞ்சல் என்பது என்னங்க, அதில் ஒரு மங்களகரமான செய்தி வரும், வேலை வாய்ப்பு வரும், பெண் பார்த்துட்டு போனவங்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, எத்தனையோ செய்திகள் வரும். ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் கௌரி கல்யாணம்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும். ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் சேவை இது. ஜெய்சங்கர் அவர்கள் கதாநாயகன் நடிச்சிருப்பார். அவர் தபால்காரனாகவும் வருவார். தபால்காரன் தங்கைன்னு கூட ஒரு படம் வந்தது. அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இத்தகைய பெருமை மிகுந்த இந்த நாளில் அஞ்சல் தலை வெளியிடுதல், அஞ்சல் அட்டை வெளியிடுதல், அஞ்சல் மூலமாக மக்களை சென்றடைதல் என்று ஒரு பாரம்பரியமிக்க 400 ஆண்டு பழமை மிக்க இந்த துறை இன்றைக்கும் போற்றி பாராட்டப்படுகின்ற நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அதனுடைய ஊழியர்கள் தான், அரசாங்கம்தான் என்று சொல்லி இந்த உலக அஞ்சல் தினத்தில் அத்தனை பேருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.